கிறிஸ்துவுக்குள் பிரியமானங்களே, அழகான 4 தலைப்பை வாசித்தாங்க. 4 வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். பிடிச்ச ஒரு கதை இதில் இருக்கிறது. பேசிக்காக நான் ஜுவாலஜி படித்ததுனால இந்த நிறைய பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸு, பிளான்ட்ஸு, நிறைய விலங்குகள் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் இறையியல் இதில் படிக்கும்போது எர்த் பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிளை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தை படைத்தாரா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் சொந்தமா? இல்லை, அப்படி கிடையாது. எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியாக மனுஷனை படைச்சாரு. ஆனால் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பூமி சொந்தமானது அப்படின்ட்டு எர்த் பைபிள்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எங்களுக்கு. இன்றும் அது நீங்கள் கூகுளில் போனால் கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம். நாம் இங்கே செய்திக்கு வருவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நல்ல ஒரு ரம்யமான சூழலில் உட்கார்ந்துருக்கிற நாம் நிறைய கேள்விகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, வாஞ்சையோடு நாம் வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒருவரோடு ஒருவர் இருக்கின்ற உறவு அல்லது கடவுளோடு இருக்கின்ற உறவு அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது மிக சரியா இருக்கிறதா? அல்லது நான் கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்கிறேனா? அல்லது கடவுளுக்கு பிடிக்காத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேனா? அல்லது நான் என்னை அழைத்த கடவுளுக்கு நான் எந்த சூழ்நிலையில் எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் அலசி பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இப்பொழுதுமாய் சுவாமி, இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வை நீர் தொடுங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. அடியனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வழிபாட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் எண்ணமும் உமது சமூகத்திலே இன்பமாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் மிகச்சிறந்த அதிகாரத்தை உடையவனாக இருக்கிறான். அவன் பயணம் பண்ணுகிறான். பயணம் பண்ணுகிற வழியில நம்ம திடீர்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா, வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், என்ன பண்ணுறோம்? வண்டி மேலே ஒரு பயங்கர கோவம். இன்னும் இந்த வண்டி காலையில் இப்படி பண்ணு நம்மள. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அந்த வண்டியை எட்டி கூட ஒதுக்கிறோம். இந்த வண்டி என்ன பண்ணுது, அவசரத்துக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி பண்ணுது அப்படின்றோம். ஆனால் இந்த மனுஷன் கழுதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏறி உட்காந்து என்ன பண்ணுறாரு, போகிறாரு. கிளம்பு அப்படின்னா முரண்டு பிடிக்குது, கீழே தள்ளுது, திருப்பி தூரமாக போய் நின்னுக்குது. எழுச்சிக்கவே இல்லை. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறையும் அப்படி பண்ணனா எப்படி இருக்கும்? அவசரமாக போய் நிற்கிறாரு. இவர் என்ன வேலையாக போகிறாருன்னு அவருக்கு தான் தெரியும்ல. ஆமாம், முக்கியமான வேலையாக போகிறாரு. முரண்டு பிடிக்குது. அப்போது அங்கே போயிட்டு அடிக்கிறான் கழுதையை. என்ன நீ இப்படி பண்ணுற? நான் சொல்கிறத கேட்கணும். ஏன்னா இதுதான் நான் உன்னை வளர்த்து தீனி போட்டு உன்னை என்னை சுமந்து கொண்டு போகிறதுக்கு தான் நான் வச்சுருக்கிறேன். என்ன பண்ணோம்? நான் சொல்கிறத கேட்கணும். அப்போ கடவுள் கழுதையின் வாயை திறக்கிறார். கழுதையினுடைய வாயை திறந்தோடனே பேசுது. ஏன்பா, நான் என்னைக்காவது உன்னை இப்படி பண்ணியிருக்கேன்னா? உன்னை எவ்வளோ தூரம் நான் சுமந்துன்னு போனேன்? முதுகில் தான் நான் சுமந்துன்னு போனேன். என்னுடைய முதுகில் எவ்வளோ வழியில், பாரத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் சுமந்துன்னு போயிருப்பேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன் நீ? இப்போ என்னையே அடிச்சிட்ட பத்தியா? என்னம்மா, தடியால் வேற என்ன அடிச்சிட்ட? இப்படி அடிக்கலாமா நீ? கேட்ட உடனே அந்த மனிதனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போதான் தெரியுது, ஏன் அந்த மனிதனுக்கு முன்னாடி ஒரு கடவுளுடைய தூதனானவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப அழகாக சொல்றாரு, இந்த கழுதை மட்டும் உன்னை தள்ளல ஓரமாயிட்டுன்னு போல, நேராக போயிடுச்சுன்னா உன்னை முடிச்சுட்டுப்பேன், கழுதையை உயிரோடு வச்சுட்டுப்பேன். அப்போ தன் எஜமானன் மீது மிகப்பெரிய பற்று கொண்ட அந்த கழுதை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, அநேக சூழ்நிலையிலே ஒரு சாதாரண பேச முடியாத, வாய் திறக்காத ஒரு கழுதையை கொண்டு ஒரு மனிதனை கடவுளால் ரட்சிக்க முடியும் என்று சொன்னால், அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு பேர் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. கழுதையால் அந்த மனிதனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு கழுதையை கொண்டு அந்த மனிதனுக்கு கடவுள் என்ன சொல்றாரு, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மீது அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பெரிய சாட்சி நான் சொல்றேன். நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். போன வாரம் நான் சென்னை போயிட்டோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நியூஸ்ல. மண்டே தான் நானும் அந்த நியூஸ், நான் இந்த நியூஸ் சேனல்லே பார்க்கறது இல்லைம்மா. ஏன்னா
நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இருந்துச்சு எனக்கு. எப்போவுமே எவ்வளோ நேரம் ஆனாலும், நைட்டு 10 மணி ஆனாலும் வந்து குளிச்சுட்டு உட்காந்து ஒரு 2 மணி நேரமாவது நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தூங்குற பழக்கம் இருந்துச்சு. ஆனால் நிம்மதியாக தூக்கமே வர்றதில்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நியூஸே பார்க்குறத விட்டுட்டேன். இப்போ தற்செயலாக போன வாரம் நான் சென்னை போனேன், போயிட்டு வந்து அதுக்கு அடுத்த நாள் நியூஸ் பார்க்குறேன். நியூஸில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, பூந்தமல்லியில் பயங்கரமான புயல் காற்று, அங்கே வந்து என்னாச்சு, நிறைய கூரைலாம் பிச்சுன்னு போயிடுச்சு, நிறைய வந்து பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு, தண்ணி பயங்கரமாக தேங்கிட்டு இருக்குது, 2 மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸை பார்த்தேன். ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா, கடவுள் நிறைய நேரங்களிலே நம்மை அறியாமல் நம்மை காப்பாற்றுகிறார். நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அங்கே பெரிய ஆபத்து இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியாமே கடவுள் என்னை காப்பாற்றிட்டார். என்ன பண்ணோன்னா, நாங்கள் கரெக்டாக அந்த மழை டிஸ்லிங் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த போரூரில் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் அந்த காரை எடுத்துட்டு நான் வெளியே வரேன். அப்போ மழை தூர ஆரம்பிக்குது. அந்த பூந்தமல்லி ரயில்வே பிரிட்ஜ் கட்டினுக்கிறாங்க. அங்கே கிளம்பி நாங்கள் வந்து டுவர்ட்ஸ் அந்த மீஞ்சூர் ரோடு, அந்த வண்டலூர் மீஞ்சூர் ரோடு கேட்ச் பண்ணிட்டேன். டுவர்ட்ஸ் நான் அவுட் ஆஃப் அந்த சிட்டி உள்ள வெளியே அந்த பக்கம் போயிட்டேன். சரியான மழை, ஹைவேல பயங்கரமான மழை, என்னால் முடியல. காரில் ஹீட்டர் இருக்குது, நான் எவ்வளோ மழை வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா ஹீட்டர் ஆன் பண்ணிட்டேன்னா எதிர்க்க வர்றது எனக்கு மறைக்கவே மறைக்காது, க்ளீன் ஆகிடும் கிளாஸு. நான் இருக்கிறேன், எங்கள் வீட்டம்மா இருக்கிறாங்க, எங்கள் இன்லாஸ், என்னுடைய ஃபாதர் இன்லாவும் மதர் இன்லாவும் இருக்கிறாங்க. நானும் அந்த டீஃபாகர் ஆன் பண்ணுறேன். டீஃபாகர் வேலை செய்யுதா என்னன்னு தெரியலையே, இப்போ தானே சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு வண்டின்ட்டு நானும் எங்கள் மனைவி பேசிக்கிறோம். அவ்வளோ பெரிய மழை, ஹைவேல எங்கேயும் நிறுத்த முடியாது, அவ்வளோ ஸ்லோவும் பண்ண முடியாது, பின்னாடி வரவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. பார்க்கிங் லைட்டை போட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் அதிலே ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணி நாங்கள் போய் சேர வேண்டிய இடமும் வந்துச்சு. சேர்ந்த உடனே மழை நின்றுச்சு. அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். அடுத்த நாள் தான் நியூஸில் பார்க்குறேன், நாங்கள் எங்கேருந்து கிளம்பணுமோ அந்த இடத்துல பயங்கரமான டிராஃபிக் ஆகிருக்குது. நிறைய இடத்துல கூரையெல்லாம் பிச்சின்னு போய் நிறைய இடத்துல ரோட்லலாம் விழுந்துருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் என் கூட கடவுள் இருக்கிறாரா, ஒரு வேளை என்னை மறந்துட்டாரா, ஒரு வேளை என் பேர் அவருக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ, ஒரு வேளை எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர் ஞாபகத்தில், என்ன அவர் மறந்துட்டார் பொழுது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அநேக தருணங்களில் கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வது இல்லை. கடவுள் நம்மோடு செயல்படுவதை நாம் மறந்து போகிறோம். ஏன்னா நம்ம தான் ஆபத்தை கண்ணில் பார்க்கறதே இல்லையே. நமக்கு தான் ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு, நம்மளை காப்பாத்திடுறாரு. அதனால நம்மளுக்கு அவர் மேல அக்கறையோ கரிசனை, அதாவது அவர் நம்ம கூட இருக்கிறார்ன்ற எண்ணமோ நமக்கு இருப்பதே இல்லை. பிரியமானவர்களே, இங்க வருவோம். பிலேயாம் கழுதை மூலமாக எச்சரிக்கப்படுகிறான். கழுதை, ஒன்றுக்கும் உதவாத கழுதை அவனோடு பேசுகிறது. நிறைய நேரங்கள்ல யாரோ ஒருத்தர் சொல்ற அட்வைஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்ற எச்சரிப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனால் வாலிப பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு எச்சரிக்கைகளை கேட்டாலும், எவ்வளவு அறிவுரைகளை கேட்டாலும், இவர் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, இவர் சொன்னா நான் கேட்கணுமான்னு நினைச்சீங்கன்னா அங்க என்ன இருக்குது, உங்களுக்கு பெரிய பட்டயம் காத்து கொண்டிருக்கிறது. அவன் பிலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் உணர்கிறான், உங்களுடைய கண்கள் எப்போது திறக்கப்படும்? உங்க அப்பா அம்மா படுற கஷ்டம் உங்களுக்கு எப்ப தெரியும்னா, நீங்க வளர்ந்து உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்பாங்க பாருங்க, அப்பதான் தெரியும், அப்பா எங்க அப்பா எவ்வளோ புண்ணியவான், என்னை எப்படியெல்லாம் வளர்த்தாரு, என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, நீ கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன். எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அப்பதான் உணர்வோம். ஏன்னா நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது தான் யோசிக்கும். பிரியமானவர்களே, அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பிலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவன் உணர்வடைகிறான், தன்னுடைய வழியை அவன் மாற்றுகிறான். தவறான வழியில ஒரு தப்பான செயலை செய்யறதுக்கு போய் கொண்டிருக்கிற மனிதனை கடவுள் வந்து எச்சரிக்கிறாரு. எச்சரிச்சோன்னா அவன் ரெடி ஆயிட்டான், அலர்ட் ஆயிட்டான். ஓகே, இனிமே என்ன பண்ண முடியாது, நான் தவறான வழியை, கடவுளுக்கு விரோதமான வழியை, கடவுளின் வழியை, கடவுளுக்கு எதிராக நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க. அப்போ கடவுளுக்கு விரோதமான என்னுடைய செயல்களை நான் இப்போதே நான் விட்டுறேன் என்று சொல்லி அவன் உணர்வடைகிறான். அப்ப அவனுக்கு மிகச்சரியான ஒரு செய்தி, அவனுக்கு மிகச்சரியான தருணத்திலே ஒரு கழுதையின் மூலமாக சொல்லப்படுகிறது. அப்ப நாம கூட நிறைய நேரங்களிலே நமக்கு சொல்லப்படுகிற செய்திகளை, நமக்கு கேட்கிற சத்தியங்களை, நம்ம கேட்கிற பைபிள் வசனங்களை, நாம கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம உதாசீனம் பண்ணக்கூடாது. இந்த வசனம் தானப்பா, இது வந்து என்னது, எனக்கு அப்பவே தெரியும், எனக்கு இதை பத்திலாம் நீங்க சொல்லியா எனக்கு தெரிய போகுது இல்லை. ஆண்டவர்
அநேக தருணங்களில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் மெல்லிய குரலோடு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பைபிள் வசனங்கள் மூலமா நம்ம கிட்ட பேசுறாரு. அப்ப பிழையாமை போல நீங்கள் எப்பொழுது உணர்வடைய போகிறீர்கள்? உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை அணுகுவோம். அதுக்கு அடுத்தது ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி, புதிய ஏற்பாட்டில் நிருப பாடம் வாசிச்சாங்க. வாழ்க்கையில நாம் சாந்த குணத்தோடு அனைவரையும் அணுக வேண்டும். சாந்தத்தோடு அனைவரையும் அணுக வேண்டும். பைபிள்ல ரொம்ப அழகான பிடித்த ஒரு வார்த்தை இருக்கிறதுமா, கிறிஸ்துவில் இருக்கின்ற சிந்தையே. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னன்னா, அது ஆங்கிலத்துல என்ன வார்த்தைனா ஆட்டிடியூட் என்று இருக்கிறது ஒரு சில மொழிபெயர்ப்புகளிலே. அது ரொம்ப வேற விதமான எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய மொழியாக்கம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய அணுகுமுறை உங்களிலும் இருக்க கடவுது. அதை தான் அடுத்து நாம் பார்க்க போறோம். கிறிஸ்துவை போல மக்களை அணுகுங்கள். இயேசு கிறிஸ்துவை போல உன் தங்கச்சி கிட்ட நீ பேசு. இயேசு கிறிஸ்துவை போல உங்க அப்பா அம்மா கிட்ட நீ பேசு. 2 நாளா நான் பிஸி, ஃபோனே பண்ணல, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பண்ணல, நான் அந்த பக்கம் போகவே இல்லை. காலையில் 7 மணிக்கு ஃபோனு அப்பா நம்பர்லேருந்து என்னால் எடுக்க முடியல. நான் நைட் தூங்கும்போது 2:30 மணி. ஏன் ஃபோன் பண்ணலன்னு உடனே எங்கள் வீட்டு அம்மா ஃபோனுக்கு பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு காலையில் ஏன் 2 நாளாக ஃபோன் பண்ணல, என்னாச்சு, இது எவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. காலையில் ஃபோன் வந்தாலே நம்மளுக்கு படப்படப்பாயிடும். அப்புறமா இல்லை அவர் தூங்கி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்ப தன் பிள்ளைகளை தேடுகின்ற பெற்றோர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தன் பெற்றோர்களை தேடுகின்ற பிள்ளைகளை கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். தன் பெற்றோர்களை நேசிக்கின்ற பிள்ளைகளை கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்ப நான் நல்லா வளர்ந்துட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட நிறைய பணம் வந்துச்சு, எனக்கு நிறைய வீடு, எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு வாகனம் இருக்குது, எனக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது, எங்க அப்பா அம்மாவை மறந்துடக்கூடாது, என் பெற்றோரை நான் மறந்து விடக்கூடாது. அப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் பெற்றோர் சாப்பிடாம கஷ்டப்பட்டு கஷ்டத்துல கண்ணீர்ல வியாதியில உங்களை நேசித்து உயர்த்தியதை இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள், எனக்கு ஃபோனு நான் நினைச்ச ஆப்பிள் ப்ரோ வாங்கி கொடுக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது உங்களுடைய பெற்றோருடைய இருதயம் எப்படி வலிக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். இது சும்மா சாதாரண ஒரு அட்வைஸாக தான் தோணலாம் பிரியமானவர்களே, ஆனால் இது மிகவும் தேவையான ஒன்று. அடுத்தது இங்க ரொம்ப அழகா நிறைய அட்வைசஸ் பண்றாரு. நம்ம வாசம் நிருப பாடம் யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபத்துல சொல்றாரு, கோபம் கொள்ளாத, நீ கோபம் கொண்டு இன்னையா சாதிக்க போற, கோபப்படுறதுனால இன்னத்தை பண்ண போற, உன்னுடைய கோபம் என்ன பண்ணும்? பைபிள் என்னமா சொல்லுது, சூரியன் மறைவதற்கு தஞ்சினோம், என்ன பண்ணிடு, போய் சரண்டர் ஆயிடு. தன் குடும்பத்தை நேசிக்காத ஒருவனால் தான் காணாத கடவுளை எப்படி நேசிக்க முடியும்? தன் மாமியாரையோ அல்லது மாமனாரையோ நேசிக்காத ஒரு மருமகளால் தான் காணாத கடவுளை எப்படி நேசிக்க முடியும்? தன் மருமகளையோ அல்லது மருமகனையோ நேசிக்காத மாமியார்களால் காணாத கடவுளை எப்படி நேசிக்க முடியும்? தான் காணுகின்ற தன்னோடு உடன் பிறந்த தன் சகோதரனை நேசிக்காத ஒரு மனிதன் தான் காணாத கடவுளை எப்படி நேசிக்க முடியும்? தன் கூடவே பிறந்து தன்னோடு ஒன்னா சாப்பிட்ட, ஒரே பிளேட்ல சாப்பிட்ட தன் சகோதரியோடு சண்டை போட்டு கொண்டு பேசாமல் இருக்கிற ஒரு பெண்ணோடு அவங்க எப்படி காணாத கடவுளை எப்படி அவர்கள் நேசிக்க முடியும்? கோபம் நிறைய நேரத்தில் வருது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேற்று டியூட்டிக்கு போறேன், ஏதோ ஒரு டயர்டில் போயினே இருக்கிறேன், இந்த திருவள்ளம் வழியாக எடுத்துட்டேன். பின்னாடி ஒரு கார் ரொம்ப நேரமாக வந்து நிற்கிறாங்க, ஹார்ன் அடிச்சுருக்கிறாங்க. எனக்கு ஹார்ன் சத்தம் கேட்கல. அப்புறம் ரொம்ப க்ளோஸாக வராங்க, என்ன இது கார் ரொம்ப க்ளோஸாக வருதுன்னு சொல்லிட்டு வழி விட்ட பிறகு அந்த கிளாஸ் இறக்கிட்டு சொல்கிறாரு, ஏன் சார் ரொம்ப நேரம் ஹார்ன் அடிக்கும் அப்படின்னாரு. இல்லைங்க ஹார்ன் கேட்கல. அப்புறம் திருப்பி வேகமாக நீங்கள் வேணால் ஹார்ன் அடிச்சு பாருங்க அப்படின்னேன். ஹார்ன் அடிச்சா அவர் காரில் ஹார்ன் வேலை செய்யலை, அது கிளாஸ் ஃபுல்லாக ஏற்றிட்டு ஏசியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரில. அப்புறம் கொஞ்சம் அவர் ரொம்ப என்னங்க இப்படி ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க வழி விடாமல் அப்படின்னா. நான் சொன்னேன், கோவப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க, கோவப்பட்டு என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் வண்டியில் ஹார்ன் வேலை செய்யலை, அதை போய் பாருங்கள் விட்டு வந்துட்டேன். நிறைய நேரங்களிலே நம்மை கோபப்படுத்துகின்ற சூழ்நிலைகள் இருக்கும், கோபம் வரும். ஆனாலும் நீங்கள் கிறிஸ்துவை போல மற்றவர்களை அணுகுங்கள். ரொம்ப கஷ்டம்தான், இந்த உபதேசர் சொல்லிட்டு போயிடுவாரு, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். வீட்டுக்காரர் என்ன பண்ண மாட்டுறாரு, வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வாங்க மாட்டுறாரு. எப்படி சமைக்கிறது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா?
நிறைய நேரங்களிலே பிராக்டிக்கலான விஷயங்கள் ரொம்ப கடினம்தான். ஆனால் இங்கே நிறைய பிராக்டிக்கலான விஷயம் தான் இருக்குது பைபிள்ல. எளிமையான மனிதர்களுடைய வாழ்வு தான் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, ரொம்ப அழகா யாக்கோபு நிருபத்திலே சொல்லுகிறார், உன்னை நீ ரட்சித்துக் கொள்ளக்கூடிய வழியை நீ கண்டுபிடி, உன்னுடைய வாழ்வை ரட்சித்துக்கொள், கோபம் கொள்ளாத, சாந்த குணமாயிரு. சொல்றது ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம். நீ சொல்லுகிறவனாய் மாத்திரமல்ல, அதை செய்வதற்கும் நீ முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் நம்ம சொல்றாரு வாசிக்க கேட்ட வேத பகுதியில். ரொம்ப அந்த வசந்த வாசிங்களம்மா. செய்கிறவர்களாகவும் இருங்கள், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு பைபிள் வசனத்தையோ சர்ச்சில் பண்ற பிரசங்கத்தையோ அல்லது நீங்க எங்கேயோ கேட்கிற கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போகாம அதன்படி செய்வதற்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க. கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க, கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்க. நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், நிறைய ஐடியாஸ் நிறைய இருக்கும், நிறைய 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 ஐடியாஸ் சொல்லுவாங்க. ஆனால் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? எப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க? எப்போ அடுத்த ஸ்டெப் நீங்கள் முன்னேற போறீங்க? எனக்கு இது வந்துச்சுன்னா அது நான் செஞ்சிடுவேன், இது வந்தால் அது பண்ணிடுவேன், இப்படி பண்ணா அது கிடைச்சிடும், இப்படி நாம் பல்வேறு விதமான யோசனைகளிலேயே மூழ்கி கிடக்கிறோம். ஆனால் எப்பொழுது செயல்பட போகிறோம்? ஆண்டவர் என்னை நல்ல ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாருன்னா 60 வயசுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்? பைபிள் எடுத்துன்னு போய் மிஷினரி ஊழியம் பண்ணுவேன். ஓடாத குதிரை எதுக்கியா அவருக்கு? இளம் வாலிபர்கள் தான் தேவை. உன்னுடைய இளமை காலத்திலே உன்னை படைத்த கடவுளை நீ நினைக்காமல் போனால் நீ முதுமையான ஒன்னு பண்ண போறதில்லை. என்ன பண்ணப்போம் தெரியாது. அநேகரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன்னுடைய வாலிபனை, உன்னுடைய வாலிப பிரயாயத்துல உன் கடவுளுக்காக நீ எதையுமே செய்யலன்னு சொன்னா நீ வயசாயிட்டு ரிட்டையர்மெண்ட்லாம் ஆயிட்டு எதுவுமே பண்ண போறதில்லை. 5ல் என்ன பண்றியோ அதே தான் 50லயும் பண்ணுவேன். 5ல் நீ சண்டே ஸ்கூல் வரலன்னா 50ல் நீ சர்ச்சுக்கே வரமாட்டேன். 5ல் நீ பைபிள் படிக்கலன்னா 50 வயசானாலும் நீ பைபிள் படிக்க போறதில்லை. 5ல் ஜெபம் பண்ணலன்னா 50 வயசானாலும் என்ன பண்ண போறதில்லை? ஜெபம் பண்ண போறதில்லை. அப்ப என்னுடைய வாழ்க்கையில அப்ப கடவுளுக்காக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய, கடவுளை என்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடிய செயலை நான் இப்பொழுதே செய்ய வேண்டும். நான் கேட்கிறவராக மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவனாகவும் நான் இருக்க வேண்டும். இந்த உபதேசியர் சொல்றதுல ஒரு 2% செஞ்சாதான் என்ன பண்ணணும்? அடுத்த முறை பரவாயில்ல இவர் ஏதோ சொல்றாருன்னு கேட்பீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மனித இயல்பு, அவரு அப்படிதான் சொல்லிடுவாரு, போயிடுவார். ஒரு கதை உங்களுக்கு சொல்லிக்கிறான்ல, நான் கதை சொன்னேன்னா உங்களுக்கு என்ன கதை? கோழி கதை. இந்த மாதிரி தான் என்ன மாதிரி ஒரு உபதேசியர், ஏன்னா உங்களை யாருன்னா சொல்லிட்டேன்னா பிரச்சனை ஆகிடும், அதனால கோழி கதை சொன்னல, ரொம்ப நல்ல கதைங்க அது. என்னன்னா இந்த வசனம் வந்ததுனால எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்துச்சு. ஒருத்தர் கோழி உபதேசியர்மா என்ன மாதிரி சூப்பராக பிரசங்கம் பண்றாரு, பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு. 2 வச்சிருந்தா 1 குத்துரு, 2 ட்ரெஸ் வச்சிருந்தா ஒரு ட்ரெஸ்ஸை குத்துரு, 2 இது வச்சிருந்தா மாடு வச்சிருந்தா ஒருத்தர் குத்துரு, இது அது இது பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாம் சர்ச்சில் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா வீட்டில் சரியான ஒரு கோழி குழம்பு. யாரு? உபதேசியர் அம்மா. பாவம், இந்த உபதேசியர் கஷ்டப்பட்டு பிரசங்கம்லாம் பண்ணிட்டு வந்துக்கிறாருன்னு செய்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? இன்னொரு கோழி எங்கன்னு கேட்டா அந்த அம்மா என்ன சொல்றாங்க? இன்னொரு கோழியை பக்கத்து வீட்டில், நீங்க தானே சார் பிரசங்கம் பண்ணீங்க காலையில, ஒரு 2 கோழி வச்சிருந்தா ஒரு கோழி இன்னொருத்தர் குத்துருன்ட்டு, அதனால பக்கத்து வீட்டில் சாப்பாடு இல்லாமல் சிக்கன் வேற இல்லை, செய்யல அவங்க, இன்னைக்கு சண்டே, அதனால கோழியை குத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சொன்னாராம் அந்த உபதேசர், இந்த உபதேசர் இல்லை அந்த உபதேசர் சொன்னாராம், உபதேசம் ஊருக்கு தான், உனக்கு இல்லை, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னாராம். ஸோ நாம் அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நான் அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லல. கடவுள் நமக்கு தேவையானது நமக்கு கொடுக்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாவற்றையும் போஷிக்கின்ற கடவுள் நம்மை போஷிக்க மாட்டாரா? செய்வாரு. நமக்கு தேவையானதை நாம் சேமித்துக் கொள்ளலாம், தேவையானதை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவர் இப்படியும் சொல்றாரு, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து இருக்கிறதும் எடுக்கப்படும். பயங்கரமான கடவுளுங்க நம்ம கடவுள் அவரு. ஆகையினால எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க பயன்படுத்துங்கள்.
உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படியாய் பயன்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்துக்கு உரியதாய் அதை பயன்படுத்துங்கள். அது தாளந்தாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்ற பொழுதுதான் கடவுள் இன்னும் அநேக தாளந்துகளை உங்களுக்கு கொடுப்பார். அப்ப கோபம் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன், நிறைய எங்கள் வீட்டு அம்மா கோவப்பட்டா நான் அமைதியாகிடுவேன். ஆனால் நான் எனக்கு கோவம் வந்தால் நான் அமைதியாகிடுவேன். அப்போ தான் சண்டையாக ஆரம்பிங்க. நீ கோவம் வந்தால் என்ன பண்ணணும், பேசணும், சத்தம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அமைதியாக இருந்தாலே என்ன அது அங்கே பயங்கர கோவத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய நேரங்களில் ஒரு சின்ன வார்த்தை உறவுகளை உடைத்து விடுகிறது, குடும்பங்களில் மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. அப்போ திரும்பவும் ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகையினாலே கோபம் கொள்வதை நாம் மிகவும் என்ன பண்ணோம், வெறுப்பதற்கு நாம் தயாராகி இருக்கோம். தாமதமாக கோபப்பட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருலாம். அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடும். சாந்த குணமுள்ளவர்களாக இருங்கள், கடவுளுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக இருங்கள். அடுத்தது கடைசியா நம்ம தலைவர் யாருங்க, ஏசாமி கிட்ட வரும். அங்க ஃபர்ஸ்ட் வசந்த வாசிங்கள. ரொம்ப அழகான ஒரு போதுமா ஒரு அழகான விஷயம் நடக்குதுங்க. இவரு கோயிலுக்கு போறாரு ஜெபம் பண்ணலான்னு. இவரு சர்ச்சுக்கு போயிட்டு தேவாலயத்துக்கு போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணுகிறாரு. இவங்க பயங்கரமான ஒரு அமங்கலம் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஒரு பெண்மணியை பிடித்து கொண்டு வந்து நிறுத்தி குற்றவாளியாக்கி என்ன பண்றாங்க, கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லுகிறார்ல. கல்லெறிந்து கொள்வது மிகப்பெரிய கொடூரமான ஒரு தண்டனை. கல்லெறிந்து கொள்வது என்பது மிகவும் கொடூரமான ஒரு தண்டனை. சாதாரணமா மரணம்லாம் வந்துடாது கல்லெறிந்து கொள்றதுல. ஸ்தேவான் நமக்கு தெரியும். ஸ்தேவானுடைய கல்லெறிந்து கொள்ளுகின்ற அந்த சம்பவம் நமக்கு கண்ணு முன்னாடியே இருக்குதுங்க. ஆதி திருச்சபையின் மிக முக்கியமான இரத்த சாட்சியாக இருக்கிற ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா கடவுள் நினைச்சா, கடவுள் உங்களை நினைச்சா மாத்துவார். கடவுள் நினைச்சா உங்களை யூட்டர்ன் போட வைப்பாரு. கடவுள் நினைச்சா உங்களை உயர்த்துவாரு. கடவுள் நினைச்சா கீழே வந்து விட்டுருவாரு. ஆனா நாம என்ன பண்ணோம், கடவுளுடைய கரத்தில் இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல ஒருத்தன் துணிகளை காவல் காத்துன்னு உட்கார்ந்துருந்தாங்க. சவுல் என்கின்ற வாலிபன். யாரெல்லாம் போய் கல் எடுத்து அடிச்சுட்டு வரீங்களா, ஏன்னா அச்சக்கா ரத்தக்காரன் நம்ம மேல பற்றக்கூடாது. மேல இருக்கிற அங்கியெல்லாம் கட்டி ஒருத்தர்கிட்ட வச்சுட்டு என்ன பண்றாங்க, போயிட்டு கல் எடுத்து கொண்டுட்டு வராங்க. அதுக்கு துணையா இருந்த மனுஷனை கடவுள் கண்டுபிடிச்சி எடுக்கிறாருங்க. இவன் இந்த மனுஷன் தாங்க கரெக்டு நம்மளுக்கு. அந்த மனிதன் மரணிக்கும் வரைக்கும் கடவுளுக்கு சாட்சியா இருக்கிறான். தினம் தினம் அடி வாங்குறான், தினம் தினம் கப்பல் சேதம், தினம் தினம் அவனுக்கு என்ன பண்றாங்க, சவுக்கடி விடுது. எங்கெல்லாம் போறானோ இன்னல்களை வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டே இருந்தாலும் என்ன பண்றான், கடவுளுக்கு சாட்சியாய் கடைசி வரைக்கும் நான் நிற்பேன். ரோம்ல வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டாலும் கடவுளுக்கு சாட்சியாய் இரத்த சாட்சியாய் மரித்த சவுல் என்கின்ற பவுல் நமக்கு முன்னாடி நிற்கிறாரு. யோசிச்சு பாருங்க. இங்க வருவோம், ஏசா முன்னாடி இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிட்டாங்க. எல்லாம் கையில கல்லுங்களாம் வச்சுருக்கிறாங்க. இதுல ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே ரெடியாகிறாங்க. யாரு, பெரிய பெரிய வேதப்பாரர்கள் மட்டும் இல்ல, சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க, வரிஞ்சு கட்டிக்கின்னு என்ன பண்ணலாம். இன்னைக்கு ஒருத்தர் மாட்டினாங்க, என்ன பண்ணலாம், இன்னைக்கு கல்லெறிந்து என்ன பண்றோம், கொள்றோம். யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களிலே நாம் மற்றவர்கள் மீது கல் எறிவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம மேல ஒரு பெரிய பாறாங்கல் தொங்கினுக்குதுன்னு தெரியாம இருக்கிறோம். நாம் வார்த்தைகளினாலே நம்முடைய உறவுகளை, நம்முடைய வார்த்தைகளினாலே, நம்முடைய செயல்களினாலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை, உறவுகளை, நமக்கு அறிமுகமானவர்களை, நாம் மிகவும் நேசிக்கிறவர்களை நாம் கல்லெறிவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ரொம்ப ஆசைங்க, கல்லெறிந்து மற்றவங்க சாவடிக்கணும்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா ஏசாமி வச்சாரு பாருங்க, சூப்பரா ஒரு செக்கு. ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, ஆமா, இதுல திருவிழத்தில் கூட ரொம்ப அழகா சொல்ல, உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எறிய வேண்டும். சின்னவங்க கூட எரியல, பெரியவங்க கூட எரியல. நம்ம நினைச்சிட்டு வரல, நான் சின்ன வயசுல என் வாழ்க்கையில எப்படி வேணா நான் இருந்துடுறேன், நான் வயசான பிறகு ஏசாமிக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்றேன்.
ஆகுமா? ஆகாதுங்க. இன்றே ரட்சணை நாள் 2 குஷ்டரோகிகள் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகிறார்கள். 2 நாட்டுக்கு இடையில போர் நடக்குது. இவங்க பயந்து நடுங்கினுக்கிறாங்க. ஒரு குரூப் இவங்க வந்தானா பெரிய படையாச்சுன்னு. ஆனா கடவுள் அந்த படையை துரத்தி விடுகிறார். இந்த துரத்தி அவங்க ஓடி போனது கூட தெரியல. இவங்க சும்மா இந்த குஷ்டரோக வியாதி பிடித்த 2 மனிதர்கள் ரொம்ப அழகா போறாங்கம்மா. போயிட்டு சரி எதிரிகிட்டையாவது போய் சாப்பாத்துக்கு எதனா கிடைச்சுன்னா சாப்பிட்டாவது போயிடலாம், அவனுக்கு எதனா கொண்டா கூட பரவாயில்ல, பட்னி எவ்வளோ நாள் இருக்குதுன்னு போனா ஒரு ஆள் கூட இல்லை. ஒட்டகம் இருக்குது, குதிரை இருக்குது, எல்லாம் இருக்குது. இவங்க ஓட்டுக்கிறாங்க. எத்தனை அந்த தானியெல்லாம் இருக்குது. யோசிச்சு பாருங்க. எதிர்பாராமல் ரட்சிப்பை கொண்டு வர கடவுளால் முடியும். அவன் சொல்றான் உட்காந்து நம்ம நல்ல திருப்தியா சாப்பிடலாம்பா. இன்னொருத்தன் சொல்றான் டேய் இன்னைக்கு போய் சொல்லலைன்னா நீயும் நானும் தப்பு பண்ணவங்களாயிடும். என்ன சொல்றான்? இன்றே ரட்சணை நாள், இன்னைக்குதான் ரட்சிப்பு, இப்பதான் நம்ம போய் சொல்லணும்ட்டு என்ன பண்றானுங்க? யார் அந்த ஊருக்குள் ஓட முடியாதோ, என்னது பாளையத்திலே தங்கி இருக்க வேண்டுமோ, ஊருக்கு வெளியே இருக்கணுமோ, 2 பேரும் ஓடுறாங்க ஊரு உள்ள. யோசிச்சு பாருங்க. ஓடி போயிட்டு ஏன்பா எதிரியெல்லாம் ஓடிட்டாங்கப்பா, வாங்கப்பா அவனுக்கு வச்சு போனது எல்லாம் கொள்ளையடிங்கள், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இன்றே ரட்சணை நாள் என்று சொல்லுகிறார்கள். இங்க ஏசாமி என்ன சொல்றாரு? இன்னைக்கு யார் தப்பு பண்ணலையோ எடுத்து கல்லை தடிங்க. ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ ஏசாமி உங்களையும் என்னையும் பார்த்து அநேக நேரங்களிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஒரு வேளை தவறு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் முன்னாடி வந்து கல் எடுத்து எரியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ யோசிச்சு பாருங்க. யாருமே எரிய முடியாதுங்க. யாருமே எரிய முடியாது. அவரை தவிர யாருமே எரிய முடியாது. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உன்னை தீர்ப்பு செய்யவில்லை, இனி பாவம் செய்யாதே, இனிமே தப்பு பண்ணாதப்பா, போப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமே என்ன பண்ணாத, தவறு செய்யாத, நல்லா இருப்போ, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. கடவுள் மற்றவர்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நாம என் தம்பி என்ன திட்டினா, எங்க அண்ணன் என்ன திட்டினா நான் மன்னிக்கிறேனா? கஷ்டம்தான், ஆனா முயற்சி பண்ணுவோம். என் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை, அது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். எங்க தாத்தாவுக்கும் எங்க தாத்தாவோட தம்பிக்கும் சண்டை. நாங்க கடைசியில் அவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்க பேசிக்கவே இல்லை. எனக்கு நான் பிறந்ததுலேருந்து. எதுக்கு தெரியுமா? இங்க சும்மா ஒரே ஒண்ணுமே இல்லைம்மா, ஆளுக்கு 15 ஏக்கர் வச்சுன்னுக்குறாங்க நிலம். ஆனா என்னன்னா இந்த பக்கம் ஒருத்தர் நிலம், அந்த பக்கம் இன்னொருத்தர் நிலம். இந்த சென்டர்ல காவா போகுது பார்த்தீங்களா, தண்ணி போற அந்த தண்ணி பயிருக்கு போற காவா, அது இன்னும் 2 அடி கூட இருக்காது. இந்த பக்கம் இவருது, அந்த பக்கம் அவருது. அந்த காவா யாருக்குன்றதுல சண்டை. கட்சி வரைக்கும் அவங்க 2 பேருமே பேசிக்கவே இல்லை. இன்னைக்கு அந்த நிலம் அவங்க 2 பேர் கையிலுமே இல்லை. அவங்க 2 பேருமே இல்லை. அவங்க பசங்களாம் வித்துட்டு வந்துட்டாங்க வெளியே. ஆனா பிரயோஜனமே இல்லாத ஒரு கோபம். அதனுடைய பலன் என்ன? ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத செயல்களுக்காக நாம் நம்முடைய மிகப்பெரிய வாழ்வின் உன்னதமான உறவுகளை நாம் இழந்து போகிறோம். உண்மைதானம்மா? உன்னதமான உறவுகளை இழந்து போகிறோம். நீங்க உங்களை தெரியாத, உங்களை யாருன்னே தெரியாதம்மா, உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் உங்களை விசாரிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு அவங்க பேர் தெரியாது, ஆனா அவங்க என்னை விசாரிச்சாங்கன்னா இவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்ப நீங்கள் எத்தனை உறவுகளை நீங்கள் வாழ்க்கையில சேகரிக்கிறீர்கள்? ஒரு காயின் மாதிரி, கோல்டு காயின் மாதிரி ஒரு பெரிய பையில போட்டு உங்களுக்கு உண்மையா உங்களை நேசிக்கக்கூடிய உறவுகள், அக்காவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அந்த உறவுகளை நீங்கள் ஒரு காயினை போல சேர்த்து உங்களுடைய பைகளிலே போட்டு பாருங்கள். அப்போ உங்களுடைய வார்த்தையினாலே, உங்களுடைய அன்பால, நீங்கள் செய்கின்ற தெய்வீக கடவுளின் செயல்களாலே நீங்கள் எத்தனை உறவுகளை நீங்கள் சம்பாதித்தீர்கள். அதுதான் விஷயம். நம்மை வெறுத்து கொண்டே இருந்தாலும் நாம் நேசித்து கொண்டே இருப்போம். அப்ப நம் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் என்னை எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நோக்கத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் என்னுடைய வாழ்வதற்கான வழி எனக்கு கிடைக்கும். இந்த பிழையாமை போல நான் வழி தவறி போக மாட்டேன். வாழ்க்கையிலே சாந்த குணம் உள்ளவனாய் இருப்பேன். மற்றவர்களை குற்றம் சாட்டுகின்ற இந்த யூத மக்கள், எவனோ ஒருத்தர் கஷ்டம்யா, அவன் தூக்கி கல் எறிஞ்சு கொல்லணும், மோசேவே சொல்லிட்டாரு, இப்ப நீ என்ன சொல்ற சொல்லு. அப்போ ஏசாமியினுடைய அணுகுமுறை நமக்கும் தேவை. இயேசுவினுடைய பார்வை நமக்கும் தேவை. அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் அவர் நேசிக்கிறார்.
தன்னுடைய ஆடைகளை எடுத்து பங்கிட்டவர்களையும் அவர் நேசிக்கிறார். ஏன்னு சொன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு போறது இல்லை, இருக்கிற வரைக்கும் தான் தேவை. அப்போ இயேசுவானவர் உடைய அணுகுமுறையிலே கொஞ்சமாவது நமக்கு எச்சா போதும். நம்ம என்ன சொல்றோம், இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஆனா இயேசுவாமி என்ன நினைக்கிறாருன்னா, என்னை போல நீங்கள்லாம் மாறணும்ன்ற, என்னை போல நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பிரியமானவர்களே, அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன் என்று சொன்ன கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய பேச்சு, நம்முடைய தொடர்பு, மற்றவர்களோடு இருக்கின்ற உறவு அது மேம்பட்டுச்சுன்னு சொன்னா இன்னும் சிறப்பாக இருக்கலாம். கருத்துக்கள் வித்தியாசம் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நிறைய வாழ்க்கையில இருக்கும். எல்லாவற்றையும் தாண்டி நானே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறவங்க 25வது வருஷமா, ஆமா இந்த ஜூன் வந்தா 25 ஆண்டுகள் நாங்கள் சில்வர் ஜூப்ளி கொண்டாடலான்னு வெயிட் பண்ணுறோம். 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் சண்டை டெய்லி போடுவோம், டெய்லி திட்டிப்போம், டெய்லி பேசிப்போம். என்னன்னா சண்டை வரும். நான் தப்பு பண்ணா அவன் திட்டுவான், பயங்கரமாக திட்டுவான். நான் தப்பு பண்ணானோ இல்லையோ நானே திட்டுவேன். எவ்வளோ இருந்தாலும் குடும்ப விஷயங்கள் இருக்கும், எவ்வளோ பேசிப்போம், என்னதான் இருந்தாலும். ஆனால் அவனை பற்றி யார் என்கிட்ட சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். என்னை பற்றி அவனே யார்கிட்ட சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் வேணா கேளுங்க, ஷேர்லிக்கு தெரியும் அவர் யாருன்னு, என் கூட இருக்கிறார் ஃப்ரெண்டு. என்னதான் சரிங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு உடைக்கணும்னு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டாங்க, ஆகல. கட்சியில் சொந்தக்கார ஆகிட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எப்படியோ பார்த்தா எங்கள் ரிலேட்டிவ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு ரிலேட்டிவ். ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கையிலே நமக்கு கடவுள் கொடுக்கின்ற உறவுகளை நேசியுங்கள். அது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இந்த நாளுக்குரிய செய்தி என்னவென்று சொன்னால், நான் அதுதான் நிறைய நேரங்களில் உங்களை எல்லாரையுமே நான் ஒரே பார்வையில் தான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் கடவுள் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். நீங்கள் படிச்சிருக்கலாம், ஒருத்தர் படிக்காமல் இருக்கலாம், ஒருத்தர் எப்படிப்பட்ட தாழ்ந்துகள் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டா நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருமே ஒரு குடும்பத்தின் வேர்கள். நான் தான் சொல்கிறேன், இட்ஸ் எ ஃபேமிலி. இது குடும்பம் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த குடும்பத்தின் தலைவர் கிறிஸ்து, இந்த குடும்பத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையினால உங்கள் குடும்பங்களை, சொந்த குடும்பங்களை நீங்கள் நேசியுங்கள், உங்கள் சொந்த பிள்ளைகளை நேசியுங்கள். கடவுளுடைய வழியை பின்பற்றுவதற்கு நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய அடுத்த சந்ததியை நாம் வழி நடத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீ